வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். மற்றொரு செவ்வாய் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு பனிச்சரிக்கடலில் காணாமல் போன இளைஞர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை. மன்னார் புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித மண்டையோடுகளின் எண்ணிக்கை 47 உயர்வு. லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் நாடுகளின் 2வது உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் வெனிசுலா ஜனாதிபதி ஆகியோர் கியூபா பயணம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு பனிச்சரிக்கடலில் நீராடச் சென்று காணாமல் போன 3 இளைஞர்களை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படவுள்ளன. மட்டக்களப்பு பனிச்சரிக்கடலில் நீராடச் சென்று நேற்று முன்தினம் மாலை இந்த 3 இளைஞர்களும் காணாமல் போயிருந்தனர். நண்பர்கள் 7 பேருடன் ஒன்றாக நீராடிக் கொண்டிருந்த போதே இவர்கள் மூவரும் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சின்ன ஊரனைச் சேர்ந்த டானியல், பனிச்சடியைச் சேர்ந்த ஜெரோம் ஆண்ட்ரிஸ் மற்றும் மட்டக்களப்பு புதிய எல்லை வீதியைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோரே இவ்வாறு அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்கள் 19, 20 மற்றும் 23 வயதான 3 இளைஞர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹனவை நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். මඩකලපුව පනිච්චයාඩි මුහුද දියගිය මට ගිය තරුණයන් තිදෙනෙකු දියගිලි අතුරුදන් වී සිටිනවා. පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශතුමනි, මේ පිළිබඳ පරීක්ෂණ කොයි ආකාරයෙන් සිදුවන්නේ? போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹனவை நாங்கள் தொடர்பில் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றோம். அது தொடர்பிலான தகவலுடன் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். மன்னார் திருக்கேதேஸ்வரம் பகுதியிலிருந்து நேற்றைய தினம் வரை 47 மண்டையோடுகளும் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்தார். திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியில் நேற்றைய தினமும் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட நீதவான் நீதிபதி செல்வி ஆனந்தி கனகரத்ன முன்னிலையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. திருக்கேதீஸ்வரம் ஆலயம் மாந்தை வீதியூடாக குடிநீர் வழங்குவதற்காக நீர்க்குழாய்கள் பதியப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த மனித புதைக்குழி முதற் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹனவை நாங்கள் தொடர்பிலே ஏற்படுத்தியிருக்கின்றோம். ආයිබෝවන් මාධ්‍ය ප්‍රකාශතුමනි. ආයිබෝවන්. ඔව්. මන්නාරම තිරිකේදීශ්වරම් ප්‍රදේශයේදී අද කැණීම් කටයුතු සිදු කරනවාද? ඔව්, කැණීම් කටයුතු සිද්ධ වෙනවා. දැන් මේ වන විට පුද්ගලයන් 46 දිනකට අදාළව අස්තිකැබලි සොයාගෙන තියෙනවා. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ පොලිස් අධිකාරිවරයෙක්ගෙන් යුත් කණ්ඩායමක් තවදුරටත් පරීක්ෂණ පවත්වනවා. විශේෂයෙන්ම මේ මියගිය පුද්ගලයන් කවුද, ඔවුන්ගේ මරණවලට හේතුව කුමක්ද යන්න පිළිබඳව තමයි විමර්ශන වලින් අනාවරණය කර ගැනීමට අවශ්‍ය වී තිබෙන්නේ. මේ සඳහා අධිකරණ වෛද්‍ය සහාය අනිකුත් සහාය බලාපොරොත්තු වෙනවා. මාධ්‍ය ප්‍රකාශතුමනි, මේ සිදුවීම් කොයි කාලයේද සිදුණා කියන මොන හරි කියවීමක් කියන්න පුළුවන්ද? තාමත් විද්‍යාත්මකව තහවුරු වෙලා නැහැ
කුමන කාලයක මේවා සිදු වුණාද කියලා. නමුත් සාමාන්‍යයෙන් දල වශයෙන් මත ප්‍රකාශ කර තිබෙනවා ඒවා සනාථ වෙලා නැහැ. අවම වශයෙන් අවුරුදු 15කට 20කට පෙර සිදුවීම් බවට යම් යම් කරුණු ඉදිරිපත් වී තිබෙනවා. නමුත් විද්‍යාත්මකව සනාථ වී නැහැ. ඔව් මාධ්‍ය ප්‍රකාශතුමනි ජාතික මට්ටමේ මේ පිළිබඳ පරීක්ෂණ සිදු කරනවා. ඔබතුමා හිතනවද විදේශ නියෝජිතයන්ගේ සහාය මේකට අවශ්‍ය වෙයි කියලා? නෑ අත වශයෙන්ම මේ විදේශ නියෝජිතයින්ගේ සහාය අවශ්‍ය වෙන්නේ නැහැ. දැනට මේ සම්බන්ධ විමර්ශන සිදු කරගෙන යනවා. අපිට මීට පෙරත් විමර්ශන දුන්නා. නමුත් සමහර විට විදේශ විශේෂඥයින්ගේ රසායනාගාර පරීක්ෂණ වගේ දේවල් අවශ්‍ය වෙන්න පුළුවන්. මේ ස්ථානයේ තිබිච්ච යම් ද්‍රව්‍ය වල වයස නිර්ණය කරන්න ඒ හැමකොට වෙනත් විමර්ශකයින්ගේ සහාය අවශ්‍ය වෙන්නේ නැහැ. විශේෂයෙන්ම දැන් සොයාගෙන තිබෙන මිනිස් කැබලි පිළිබඳ ඔවුන්ගේ වයස් කාණ්ඩය පිළිබඳ මොන හරි කියන්න පුළුවන්? නෑ එහෙම තාමත් වයස් කාණ්ඩය පිළිබඳව කියන්න බෑ. වැඩිහිටියන්ගේ තමයි හමු වෙලා තියෙන්නේ. ඒ කෙසේ වෙතත් ඒවා නිර්ණය කරන්න මම අධිකරණ වෛද්‍ය නිලධාරීන් තමයි ඒ සම්බන්ධව සනාථ කරන්න ඕනේ. ඒත් මෙතෙක් නිශ්චිත වශයෙන් වයස් කාණ්ඩය පිළිබඳව සනාථ වෙලා නැහැ. මාධ්‍ය ප්‍රකාශනයේ මගේ අවසාන ප්‍රශ්නේ මෙහිදී පරීක්ෂණ සිදු කරනවා. තාමත් මොනවද සිදු වුනේ කියලා කියන්න බෑ. නමුත් මොනවාරි සැකයක් තියෙනවද? නෑ අපිට තාමත් මේ සිද්ධිය කුමන ආකාරයකට සිදු වුණාද කියලා කියන්න බෑ. ඒකට හේතුව මියගිය පුද්ගලයෝ කවුද? දැන් මේ ස්ථානයේ මේ මීට වසර 5කට 6කට 7කට 10කට ඉස්සෙල්ලා දැන් කිසි සිද්ධියක් වුණා නැත්නම් වෙනස් කරුණු තිබුණා එහෙම කියලා කිසිම සාක්ෂියකින් අනාවරණය වෙලා නැහැ. ඉතින් අපි විශ්වාස කරන්නේ මේක ඉතා ඈත කාලෙ වෙච්ච සිද්ධියක් වෙන්නේ නැති කියලා. කොහොමද කියලා අපිට තාම කියන්නට බෑ. විමර්ශන සිදු කෙරේ. ඔව් මාධ්‍ය ප්‍රකාශනයේ මගේ තවත් ප්‍රශ්නයක් මඩකලපුව පනිච්චයඩිය මොහොතේ දියනෑමට ගිය තරුණයන් තිදෙනෙකු තාමත් අතුරුදන් වී සිටිනවා. ඒ පිළිබඳ පරීක්ෂණ කොයි ආකාරයෙන් සිදු වෙන්නේ? ඒ පිළිබඳ පරීක්ෂණ සිදු කරනවා පොලිසිය ඒ වගේම අනිකුත් අංශවල සහාය ලබාගෙන. නමුත් තාමත් මේ තරුණයන් තිදෙනා සොයා ගැනීමට නොහැකි වෙලා තියෙනවා. පෙරේද හවස් තමයි අතුරුකොණ්ඩාන් ප්‍රදේශයේදී අතුරුදහන් වෙලා තියෙන්නේ. තාමත් සොයා ගැනීමට නොහැකි වෙලා තිබෙනවා. මේ මුහුදේ රළු ගතිය නිසා මොවුන් නැවත හමුවීමක් සිදු වී නැති බවටයි වාර්තා වෙන්නේ. පරීක්ෂණ ක්‍රියාත්මකයි. ස්තුති මාධ්‍ය பிரகாஷ்துமணி போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹனை நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி நாங்கள் அந்த தகவல்கள் தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொண்டோம். அவர் கூறிய விடயங்களை ஒரு சில விடயங்களை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். ஆரம்பத்திலே மன்னார் புதைக்குழி தொடர்பிலான தகவல்களை நாங்கள் அவரிடம் கேட்டிருந்தோம். இன்றும் அங்கு அகழ்வு பணிகள் இடம்பெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இதுவரை 47 மனித மண்டையோடுகள் தொடர்பிலான மண்டையோடுகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் நான் ஒரு கேள்வி அவரிடம் கேட்டேன். தேசிய மட்டத்தில் அல்லது உள்நாட்டு ரீதியில் விசாரணைகளுக்கு புறம்பாக சர்வதேச பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பும் இதற்கு தேவைப்படுமா என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார். அவ்வாறு அவசியம் இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் ரசாயன பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்காக தேவைப்படின் வெளிநாட்டு பிரதிநிதிகளை அழைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று அவர்களுடைய வயது எல்லை தொடர்பில் ஏதாவது கூற முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்திருந்தார். விசாரணைகள் நிறைவடையும் வரை ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர்கள் எந்த வயதுக்குட்பட்டோர் என்பது தொடர்பிலான தகவல்களை உறுதியாக கூற முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். எந்த காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த மண்டையோடுகள் புதைக்கப்பட்டிருக்க முடியும், மனித எச்சங்கள் மனிதர்கள் அந்த சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கும் என்று கேட்ட கேள்விக்கு அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் அது 15 வருடங்களுக்கு மேற்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் உறுதியாக காலம் குறிப்பிட முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்று நான் கேட்டேன் இறுதியாக அவரிடம் ஒரு கேள்வி, விசாரணைகள் இடம்பெறுகின்றது, அதனால் இறுதி முடிவு என்ன நடைபெற்றது என்பதனை கூற முடியாது, ஆனால் ஏதும் சந்தேகங்கள் இருக்கின்றதா என்று கேட்ட கேள்விக்கும் அதனையும் அது தொடர்பிலான எவ்விதமான விடயங்களையும் குறிப்பிட முடியாது, அவ்வாறு சந்தேகங்கள் இல்லை என்பதனையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். விசாரணைகள் நிறைவடையும் வரை அது தொடர்பிலான தகவல்களை வழங்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று மட்டக்களப்பு பனிச்சி அடிக்கடலில் நீராடச் சென்று காணாமல் போன 3 இளைஞர்களை தேடும் பணிகள் இன்றும் இடம்பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார்.